ஹாய் லாஸ்ட் வீடியோ என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அப்கிரேடட் வெர்ஷனில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன எதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு அப்கிரேடட் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்துட்டு இருக்கீங்களோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு வந்து நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்பயும் போல நான் ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்டா பண்ணுவேன். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, டபுள் கிளென்சிங். ஸோ டபுள் கிளென்சிங்னா என்னன்னு ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலையுமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டபுள் கிளென்சிங் வேற எதுவும் கிடையாது. ஸோ டபுள் கிளென்சிங்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். யாராருக்கெல்லாம் வந்து ஆயிலியாக இருக்குது, ஆக்னியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது, நான் ரொம்ப நிறையா மேக்கப் போட்டிருக்கேன், இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெளியில் ஊர் சுற்றிட்டு வந்திருக்கேன், ஸோ என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் நிறைய விஷயம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ அதையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணுற ஃபேஸ் வாஷ்னால அது ரிமூவ் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இந்த அழுக்கெல்லாம் வந்து நம்மளோட போர்ஸ் உள்ள வரையும் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து நம்ம டபுள் கிளென்சிங் பண்ணுறோம். ஸோ டபுள் கிளென்சிங் பண்ணுறதுக்கு நான் வந்து மெயின்லி ப்ரிஃபர் பண்ணுறது இந்த கார்னியரோட மிசலர் வாட்டர். ஸோ இதுலேயுமே வந்து ஆயில் இன்ஃபியூஸ்டு வந்திருக்கு, அது வாங்கவே வாங்காதீங்க, அது ஒரு மொக்க ப்ராடக்ட்டு. ஸோ இந்த கார்னியர் இந்த மிசலர் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்த வெர்ஷனுக்கு ஒரு ஹை பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பயோடெர்மாவோட மிசலர் வாட்டர் வந்து இருக்குது. ஸோ லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வாங்காமல் ஒரு நல்ல ஒரு லீடிங்கில் இருக்கிற ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. என்னன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணியிருப்பீங்களோ, ஸோ அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் கட்டாயம் டபுள் கிளென்சிங் பண்ணுங்கள். இல்லைனாலும் டெய்லி பண்ணாலும் உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்கள் போர்ஸ் வந்து க்ளீனாக இருக்கிறத நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க. ஒரு 1 மந்த் ஏதோ ஒரு விஷயம்னாலும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஏன்னா வந்து இதெல்லாம் நான் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களோட போர்ஸ் ரொம்ப கன்ஜெக்டடாக இருக்குது, அழுக்காக இருக்குது, ரிப்பீட்டடாக ஆக்னி வந்துகிட்டே இருக்குது, டபுள் கிளென்சிங் வந்து ஒரு 1 மந்த்தாவது பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து லோஷன் இருக்குது, பாம் இருக்குது, ஆயில் இன்ஃபியூஸ்டு டபுள் கிளென்சிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. சிம்பிளாக இந்த ஒரு பாட்டில் மட்டும் போதும், இதுவே அதோட வேலையை சூப்பராக பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களுக்கு இதை வந்து பண்ணி காட்டல. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர். ஸோ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், அது கூடவே சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ அது போக யாராருக்கெல்லாம் வந்து நார்மல் ஸ்கின்னாக இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது, அவங்களுமே வந்து இந்த செட்டாஃபில் ஜென்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் கிளென்சர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை, சென்சிட்டிவ், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். ஸோ டபுள் கிளென்சிங் முடிச்சாச்சு, கிளென்சர் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபார்மோஸ்ட் ஸ்டெப். எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளார நல்லா போய் ஒர்க் ஆகணும்னா உங்கள் முகம் ஃபஸ்ட்டு அதற்கு க்ளீனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து உள்ள டீப் லேயர் வரையும் போயிட்டு அதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபேஸ் வாஷ்லேயே பிரச்சனைனா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ரிசல்ட் வரவே வராது. அதுக்காக தான் சொல்கிறது, ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லா ஒரு 50 பைசா காயின் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபேஸில் ரப் பண்ணுங்கள் ஒரு 1 மினிட். நம்ம ரப் பண்ணுறதுல நம்ம போர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடணும். ஸோ அந்த 1 மினிட் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரப் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக அந்த மாதிரி சிம்பிளாக ஜென்டிலாக இருக்கிற கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருந்ததுன்னா. ஸோ ஏன்னா வந்து அதுலேயே கிளைகாலிக் வர மாதிரி ஃபேஸ் வாஷ் இருக்குது, சாலிசிலிக் இருக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு இந்த ஜென்டில் கிளென்சரே வந்து ரொம்ப ரொம்ப செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா செபாமெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செபாமெட் வந்து பயங்கரமாக ரிசல்ட் இருக்கும். ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் செபாமெட். ஸோ இதில் வந்து சோப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டீனேஜர்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ டீனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோலாம் காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா வந்து இந்த செபாமெட்டோட சோப்பு வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து முகத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மார்னிங் அண்ட் நைட். ஸோ ரொம்ப 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 இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிட்டாஃபில்லையும் சோப் வருது, நீங்கள் அதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வந்து கிளென்சர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. என் சோப்பு வந்து நம்ம கையால் இப்படியே யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளென்சர் வந்து நீட்டாக எடுத்தோமா மூடணுமான்னு போயிடும். ஸோ அது ஓப்பனில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கிளென்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ நிறையா பேருக்கு வந்து டோனரில் இன்னும் டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து டோனர் யூஸ் பண்ணுங்கள். டோனர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இல்லை. பட் ஆனால் வந்து உங்கள் ஸ்கின்ல பிஹெச் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும், இன்னும் பயங்கர க்ளோ கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து டோனர் ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம்.
ஸோ எனக்கும் வந்து ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து என்னோட ஏஜ் வந்து இப்போ 33. ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி வந்து கிராஸ் ஆனதுனால சில பல விஷயத்தினால மெடிக்கல் கண்டிஷனால எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நடுவில். ஸோ நான் வந்து இப்போதைக்கு கிளைகாலிக் டோனர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளைகாலிக் டோனர் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ண மாட்டேன். கிளைகாலிக் டோனர் வந்து வீக்லி ஒரு 4 இல்ல 5 தடவை யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஏதாவது ஒரு நேரம் தான். ஒன்ஸ் மார்னிங்கே அந்த வீக் ஃபுல்லா மார்னிங்ல யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நைட்ல யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஏதாவது ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணா போதும். ஏன்னா வந்து இது ஒரு ஏஹெச்ஏ. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் ஆச்சுனாலும் நம்ம ஸ்கின்ல ஆக்னி வரும். ஸோ அதனால நான் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எப்பயுமே பண்றது. அதனால நைட்ல பண்றதில்ல. ஸோ நீங்க நைட்ல பண்ணீங்கன்னா மார்னிங்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ 2 டைமும் வந்து யூஸ் பண்ணவே வேணாம். ஸோ அவ்வளோதான். இதோட வேலையை நான் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் டோனர். ஸோ டோனரும் முடிஞ்சிருச்சு. தேர்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சீரம். நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட முகத்தில் அங்கங்கே வந்து இந்த COSRX ஸ்னெயில் மியூசன் யூஸ் பண்ணதில் ஆக்னிஸ் வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஆக்னிஸ் வந்ததில் அந்த மார்க்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு வந்து இந்த கிளைகாலிக் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ரெட்டினால் வந்து இப்போ அந்த பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ரெட்டினாலுக்கு பதில் இந்த கிளைகாலிக் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்பயுமே சீரம் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டச் பண்ணாமல் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதில் இருக்கிற கிருமிகள் ஒரு வேளை பாட்டிலில் கண்டாமினேட் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணது டாக்டர் ஷீத்தோட ரோஸ் அண்ட் கிளைகாலிக் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ மார்னிங்கில் நீ டோனர் வந்து கிளைகாலிக் யூஸ் பண்ண, இப்போ வந்து சீரம் யூஸ் பண்ணுற அப்படின்னு. ஸோ என்னன்னைக்கெல்லாம் வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளைகாலிக் யூஸ் பண்ணுறனோ அன்னைக்கு வந்து சீரமாக அவாய்ட் பண்ணிப்பேன் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில். அதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ மார்னிங்கில் கிளைகாலிக் டோனர் யூஸ் பண்ணேன்னா நைட்டு நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டேன். டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். COSRX போட்டு மாய்ஸ்சரைசரை போட்டுப்பேன். ஸோ அடுத்த நாளைக்கு வந்து நான் டோனர் யூஸ் பண்ணாத அன்னைக்கு இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா COSRX நைல் மியூசின். ஸோ இது வந்து பாருங்க நான் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வந்து தீர்த்துருக்கேன்னு. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. இது 3வது மாதம். ஸோ டிசம்பரில் தான் வாங்கினேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நல்லாவே இருக்குது ரிசல்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னுங்கிறனால எனக்கு வந்து ரொம்ப இது வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக ஒரு மாதிரி சில்கி அண்ட் ஸ்மூத்தாக வந்து வச்சுருக்குது. அதுவும் இல்லாமல் ஹைட்ரேஷன் நல்லா கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இது நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ மார்னிங்லேயும் எப்பப்போ மூடு இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு COSRXை 2 டைம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் அ மாய்ஸ்சரைசர். பட் ஆனால் கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். கொஞ்சம் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பிக்மெண்டேஷன் போகுமா, இல்லைனா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் பிக்மெண்டேஷன்லாம் போயிட்டு ஆக்னியெல்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் எதுவும் கிடையாது. உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக ஹெல்த்தியாக நல்லா ஒரு சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்பயுமே வந்து COSRX டேம்ப் ஸ்கின்ல தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் சீரம் யூஸ் பண்ணி அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே வந்து COSRX வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சீரம் மாதிரியே இருக்கிற ஒரு எசன்ஸ். ஸோ இது வந்து இதோட வேலையை வந்து சூப்பராக பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நீங்கள் எந்த சீரம் அப்ளை பண்ணி எந்த ஒரு COSRX அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டிங்கனாலும் உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கு எவாப்ரேட் ஆகாமல் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், கண்டிப்பாக இத்தனையுமே நம்ம வந்து போடணுமா, இத்தனை ஸ்டெப்பும் பண்ணணுமா, இதுக்கெல்லாம் காசு இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு. ஸோ இது அப் டு வந்து அவங்கவங்களோட டிசிஷன். ஸோ உங்களுக்கு COSRX வாங்க மணி இருக்குது, இல்லைனா வந்து என்னால் முகத்தில் நிறையா பிரச்சனை இருக்குது, சரி பண்ணணும், சீரம் எதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சீரமோட நிறுத்திட்டு அடுத்தது மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த COSRX வந்து ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள்லாம் சொல்லி ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதனால் ட்ரை பண்ணேன். ஸோ மாய்ஸ்சரைசரும் முடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் டபுள் கிளென்சர், அதுக்கு அடுத்தது டோனர், டோனர் வந்து ஆப்ஷனல். அதுக்கு அடுத்தது வந்து சீரம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் COSRX வந்து யூஸ் பண்ணேன். ஸோ COSRXும் டோனரும் ஆப்ஷனல். ஸோ கம்பல்சரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். நம்ம போட்ட சீரம் வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர். ஸோ இவ்வளோ தாங்க நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இதுவரையும் யாரெல்லாம் ஸ்கின் கேரே வந்து பண்ணதில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்கு அடுத்தது எது வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். இட்ஸ் ரொம்ப ரொம்ப புரியிற மாதிரி தான் வந்து என்னோட சேனலில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தும் கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்குறீங்க, தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, பார்க்காமலேயே வராதிங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும்.
லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட கிளியர் ஜெல். இது இன்னைக்கு எனக்கு ஆக்னி இருக்குன்னு ஃபேஸில் ஆக்டிவாக ஒரு ஆக்னி வந்து இருக்குது அப்படின்னா வந்து நான் இந்த கிளியர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. நான் அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த கோசாரெக்ஸ் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ரீசெண்டாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல 1, 2 இருக்குது. அது சின்னதாக வரும்போதே வந்து நம்ம போட்டுட்டோம்னா அது பெருசாகி உடச்சி விட்டு மார்க் ஆகிற அளவுக்கு அது போகிறத நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் அந்த கிளியர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இது யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மார்னிங்கோ நைட்டோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன், நைட்டு நேரத்தில் மாய்ஸ்சரைசர் போட்டு கூட இந்த கிளியர் ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சீரம் தான் போட்டுட்டு தான் இதை போடணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். எந்த ப்ராடக்ட் அப்ளை வந்து பண்ணணுன்னாலும் ஃபேஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற ஒரு சீரமோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இது வந்து போட்டுக்கலாம். சீரம் இல்லைனாலும் டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இந்த கிளியர் ஜெல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆக்னியை வந்து பெருசாக வளர விடாமல் முத்த விடாமல் பெயின்ஃபுல்லாக இருக்கிற பாக்டீரியல் ஃபங்கல் ஆக்னி மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ப்ரிவென்ஷனாக தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பேர் வந்து கிளியர் ஜெல். ஸோ இது எல்லா மெடிக்கல் ஷாப் அந்த அமேசானில் வந்து கிடைக்கும். நைக்கால இருக்காது. ஸோ அமேசானில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹180 இருக்கும். ஸோ இதோட வேலை வந்து சூப்பராக பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறையா டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஸோ பார்த்த எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ 1.5 வீக்ஸாக நான் கோல்டால் அவஸ்தைப்பட்டு இப்போ தான் ரெக்கவரி ஆகியிருக்கேன். ஸோ அதனால் வாய்ஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ சீக்கிரம் சரியாயிடுவேன். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then bye bye.